நான் இன்னும் வந்து கர்ணன் படம் பார்க்கல. இது கூட தெரியாம நம்ம ஊர்ல இவ்வளவு நாள் இருந்திருக்கோமான்னு யோசிக்கிற மாதிரி 2 சம்பவங்களா இருந்துச்சு. நம்மளுக்கு ஜார்ஜ் ஃப்ளாய்டை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதாவது அமெரிக்கால இருக்கிற ஒரு கருப்பின நபருக்கு வந்து அந்த ஊர் போலீஸ்காரங்க வந்து கொடுக்குற தொல்லைகளை பத்தி நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து சூவஸ் கனால்ல தட்டி நிக்கிற கப்பலை பத்தி தெரியும். சிரியால நடக்கிற பிரச்சனையை பத்தி தெரியும். பட் நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற திருநெல்வேலிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 2 கிராமங்கள், கொடியன்குளம், மாஞ்சோலை அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த 2 கிராமங்கள்ல 1990s நடந்த 2 வேற சம்பவங்கள், ரெண்டுமே வந்து சாதி கொடுமைகள்னால நடத்தப்பட்ட இந்த 2 சம்பவங்களை பற்றி நம்மளுக்கு தெரியலங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த படம் தள்ளியிருக்குங்கிறதும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அட்லீஸ்ட் இனிமேலாவது, ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போ ஹிஸ்ட்ரி வந்து வரலாறு வந்து நடக்கிறத தவறு வரலாற்றில் நடந்திருக்கும், அதை எப்போ மறுபடியும் நடக்காம தடுக்க முடியும்னா வரலாற்றில் நடந்த தவறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் மறுபடியும் வந்து அது நடக்காம தடுக்க முடியும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து இந்த 2 சம்பவங்கள்லேருந்து லூஸ்லி இன்ஸ்பயர்டுன்னு சொல்லப்படுற இந்த கொடியன்குளம் சம்பவம்னா என்ன, மாஞ்சோலை சம்பவம்னா என்னன்னு சொல்லப்படுற இந்த 2 படுகொலைகள் சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். கேட்டு முடிக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுங்க. நம்ம ஊரில் எவ்வளவு பிரச்சனைகள் இன்னமும் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறத கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கோங்கிறது இந்த 2 சம்பவங்களையும் பார்க்குறப்ப தெரியுது. 1990s நடந்த இந்த 2 சம்பவங்களையும் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் முதல்ல சொல்ல போகிற சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொடியன்குளம் சம்பவம். அண்ட் இந்த 2 சம்பவத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு கனெக்ஷன் என்ன, இந்த படத்துக்கும் காமனாக இருக்கிற கனெக்ஷன். நான் இன்னும் படம் பார்க்கல, அதையும் நான் சொல்லிடுறேன். நான் இன்னும் வந்து கர்ணன் படம் பார்க்கல. ஏன்னா பார்த்துட்டேன்னா வந்து மேபி நான் வந்து ஏதாவது ஸ்பாயிலர்ஸ் கூட சொல்லிடலாம். ஸோ நான் படம் பார்க்கல, இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ நான் ஸ்பாயிலர் சொல்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. பட் ஏன்னா அது இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தி சம்பவம் தான். அதே கதைன்னு நான் சொல்லலை, இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்க விஷயங்கள் தான் வந்து பரவலாக பேசப்பட்டு இருக்குது. அப்படி சொல்கிறப்போ அந்த 2 சம்பவங்களுக்கும் அந்த படத்துக்கும் காமனாக இருக்கிற விஷயம் போஸ்டர்ஸ்லேருந்து நம்மளுக்கு தெரியறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ரூட்டாலிட்டி. இப்போ ரீசெண்டாக சாத்தான்குளத்தில் வந்து போலீஸ் வந்து ஒரு பையனையும் அப்பாவையும் வந்து இறந்து போன விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த மாதிரி போலீஸ் ப்ரூட்டாலிட்டி வந்து 1990s இந்த 2 கிராமங்களையும் வந்து வேற இடங்களில் ஒரே காரணத்தினால ஜாதி அடிப்படையில் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அது 2ஐயும் நம்ம என்னன்னு பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது கொடியன்குளம் சம்பவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்தே வர போகிறோம். ஸோ கொடியன்குளம் சம்பவங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கொடியன்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த ஏரியாவில் இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு கிராமத்தில் வந்து பரவலாக இருக்கிற மக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து காஸ்ட் பேஸ்டாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ காஸ்ட் பேஸ்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இருந்துக்கிட்டு ஒரு ஏரியாவில் வந்து ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து தங்களோட லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக, எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் தானே. ஸோ தன்னோட வாழ்வாதாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகணுங்கிற ஒரு காலகட்டத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து இந்த ஊரில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஒரு ஊருக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் போய் வேலை பார்த்துட்டு வருவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு லோக்கலாக வந்து ஒரு ஊருக்கும், அது வந்து ஸ்டேட் லெவலில் லோக்கலாக ஒரு கிராமங்களுக்கும் ஒரு ஊருக்கும் வந்து ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த மாதிரி வந்து கொடியன்குளம்னு சொல்லப்படுற இந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள், ஸோ வரலாற்றில் வந்து பல வருஷமாக வந்து நிறைய பேர் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டு நீ வந்து இது பண்ணக்கூடாது, நீ வளரக்கூடாது, நீ படிக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுற மக்கள் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு பர்டிகுலர் நாள் இருந்துக்கிட்டு இவங்க நல்லாவே வந்து வளர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஏரியாவில் காஸ்ட் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நீ வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது, நான் அந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது, நீ என்ன படிச்சிட்டியா, நான் தான் படிப்பேன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. இதோட எதிரொலியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஜாதியில் இருக்கிறவங்க, அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் காஸ்ட் குரூப் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மக்களை வந்து எப்படியாவது இவங்களை வளர விடக்கூடாது, இவங்களை எப்படியாவது அடக்கணும், இவங்களை எப்படியாவது வந்து இவங்க கிட்ட இருக்கிற இந்த படிப்பு, இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, புடுங்கணுங்கிறத விட அழிக்கணும், அவங்க கிட்ட இருக்கக்கூடாது, எனக்கு வருதோ இல்லை அங்கே இருக்கிறது இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு காரணத்தினால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாஞ்சோலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து டீ எஸ்டேட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே இடத்துல வந்து டீ எஸ்டேட்டு, இந்த மாதிரி எஸ்டேட்டில் வந்து வேலை பார்க்குற மக்கள் நிறைய இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடங்களில் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுற கூலி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் ஒரு நாளுக்கு. எவ்வளோ யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லாக 8 மணி நேரம் அவங்க வெட்டுற வெயிலில் ஒரு எஸ்டேட்டில் வேலை பார்த்தா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் சொல்ல 1999 சொல்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் வந்து அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களே நம்ம இன்னும் உட்காந்துட்டு இருப்போம். கரெக்டாக? ஸோ 99ங்கிறது வெரி ரீசென்ட் டைம். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நாளுக்கு வந்து 70 ரூபாய் வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இதை எதிர்த்து அங்கே இருக்கிற எஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன போராட்டத்தை வந்து அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இல்லைங்க, 70 ரூபாய் பத்தாது, 100 ரூபாவது ஒரு நாளுக்கு தாங்க. அவங்க ரொம்பலாம் கேட்கல, ஒரு நாள் 30 ரூபாய் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஒரு 30 ரூபாவது அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போராட்டத்தை அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குற சிலர் மட்டும் வந்து நடத்துகிறாங்க. அதை நடத்துகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அவங்கள நிறைய பேரை வந்து போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த எஸ்டேட்டில் இருக்கிற மொத்த எஸ்டேட் மக்களும் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு போராட்டத்தில் இறங்குறாங்க. இது என்னது? இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவத்தை நான் இப்போ சொல்கிறேன்.